எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்று இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அண்ணன் இயக்குனர் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் அவருடைய திரைப்படமாக சொல்லப்படுகின்ற திரௌபதி 2ஆம் பாகத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு. ஏன்னா நேற்று கூட நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். திருவண்ணாமலை மண்ணை சார்ந்த 3ஆம் வீர வல்லாள மகாராஜருடைய கதைக்களத்தை கொண்டு தான் திரௌபதி 2ஆம் பாகம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது. நாமும் பெரும்பகுதியாக அதை தான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இன்னைக்கு வெளியாயிருக்க பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வீரசிம்ம காடவராயன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3ஆம் வீர வல்லாள மகாராஜருடைய கதைக்களம் இது கிடையாதா அப்படின்னு பலருக்கு தோணுச்சு. அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு கியூரியாசிட்டி உருவாகுது. வீரசிம்ம காடவராயனாக ஹீரோவா காட்டிட்டாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா வீரசிம்ம காடவராயன். அப்போ 3ஆம் வீர வல்லாள மகாராஜன் யார்? அந்த கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்கிறாங்க, யார் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீர வல்லாள மகாராஜராக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போறாங்க. அடுத்ததாக இதில் மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, திரௌபதி 2 அப்படின்னு 2ஆம் பாகத்திற்கான டைட்டிலை மோகன்ஜி அவர்கள் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கையில் அந்த திரௌபதி கேரக்டர் எந்த நடிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யார் நடிச்சிருக்காங்க, எந்த ஒரு மன்னனுடைய அரசியை பார்த்தீங்கன்னா திரௌபதியாக இங்க காட்டியிருக்காங்கன்றது தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள எழுது. ஒருவேளை வீரசிம்ம காடவராயனுடைய மனைவியா, இல்ல 3ஆம் வீர வல்லாள மகாராஜருடைய மனைவியுடைய பெயரா அப்படின்னு ஏகப்பட்ட கியூரியாசிட்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உருவாகி இருக்கு. நான் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீரசிம்ம காடவராயனாக பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டிட்டாங்க. 3ஆம் வீர வல்லாள மகாராஜரை அடுத்தடுத்த போஸ்டர்ல காமிப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கு. கண்டிப்பா அண்ணன் மோகன்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. நான் நேற்று வரைக்குமே, ஏன் இந்த போஸ்டர் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நாம் பெரும்பகுதியா நம்பிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் வீர வல்லாள மகாராஜருடைய போஸ்டர் தான் வரப்போகுது. அதில் ரிச்சர்ட் ரிஷி அவர்கள் நிற்க போறாரு 3ஆம் வீர வல்லாள மகாராஜராக அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சர்ப்ரைஸ் அது கிடையாது. வீரசிம்ம காடவராயனாக ரிச்சர்ட் ரிஷி இருக்கிறார் அப்படின்னா 3ஆம் வீர வல்லாள மகாராஜராக பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகர் இருப்பாரு. அவர் யாரு என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த போஸ்டர்ல நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போறேன். இதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, கண்டிப்பா 3ஆம் வீர வல்லாள மகாராஜருக்கும் வீரசிம்ம காடவராயனுக்கும் என்ன சம்பந்தம், இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் தாண்டி 3ஆம் வீர வல்லாள மகாராஜருடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஏன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சொல்லப்படாத பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய படையெடுப்பும் முகலாயர்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் 3ஆம் வீர வல்லாள மகாராஜன் பார்த்தீங்கன்னா எதிர்த்தார் அப்படின்ற கதைக்களத்தை கொண்டுதான் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு ஏகப்பட்ட கியூரியாசிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மூலம் உருவாயிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்குமே தமிழ் சினிமாக்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வட தமிழகத்தோடைய ஒரு பெரும் வரலாறை யாருமே பேசுனது கிடையாது, யாருமே சொன்னது கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஓரிரு திரைப்படங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான படங்கள் வட தமிழகத்தோடைய வரலாற்றோடையோ வாழ்வியலோட பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியா வந்தது கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு பெரும் சூழல்ல ஒரு முதல் முறையாக காடவராயர்களை பற்றியும் ஒய்சாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போசாளர்கள், அதுவும் குறிப்பா வீர வல்லாள மகாராஜருடைய கதைக்களத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்கிற அண்ணன் மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமே இந்த திரைப்படத்திற்காக மிகப்பெரியதாக பார்த்தீங்கன்னா நாம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா நான்லாம் மிக பெருசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த திரைப்படம் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உடைத்து பேசும், பல வரலாறுகளை பார்த்தீங்கன்னா உடைத்து பேசும். வீரசிம்ம காடவராயனாக ரிச்சர்ட் ரிஷி இருக்கிறார் அப்படின்னா 3ஆம் வீர வல்லாள மகாராஜர் யார், திரௌபதி யார், இந்த ஒரு கேள்விகளோட பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்காக அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பார்த்தீங்கன்னா இயக்குனர் அண்ணன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியாக இருக்கிறோம். இன்னைக்கு வெளியாக இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு, மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்கு. புரியுதுங்களா? காடவராயர்கள், வன்னியர்கள்,
பள்ளியால பிறந்தான் அப்படின்னு கல்வெட்டுகளில் சொல்லிட்டு போன காடவராயர்களுடைய நேரடி வரலாறுகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக அந்த பெயரே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வீரத்தை வந்து நமக்கு கொடுக்குது. கண்டிப்பாக ஒட்டுமொத்த வன்னியர்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுவார் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு இதுவே பேர் சம்பவம் தான். சர்ப்ரைஸாக அடுத்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வீர வல்லாள மகாராஜர் யார், அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி யார். வெயிட் பண்ணி சம்பவத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா